Welcome back to PS Marvelous Spoken English. It is easy to follow. Before the class, subscribe my channel, touch the bell icon, click all option. You will receive all my notifications. For online spoken English classes, contact 6383805110. Best wishes. Today let us see the usage of should and must, where to use, when to use. செய்ய வேண்டும் வேண்டும் என்று கூறும் பொழுது must அல்லது should பயன்படுத்த வேண்டும். must is stronger than should. must போட்டால் அதை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். should போட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அதில் உண்டு, ஒரு 10%. we should obey the rules. we must obey the rules. obey must obey என்று வந்துவிட்டாலே அந்த ரூல்ஸை நாம் கட்டாயம், அதுக்கு நோ சேஞ்ச், மாற்றமே இல்லை. we must obey the rules. we should obey the rulesனால் little relaxation. let us see examples. you must do something. நீ ஏதாவது செய்தே ஆக வேண்டும். she is a great person. she is a nice person. you must meet her. அவள் ரொம்ப கிரேட், அவளை நீ பார்த்தே ஆக வேண்டும் என்றால் you must meet her. we must go now. we must go tomorrow. இப்பொழுது நாம் போக வேண்டும். மஸ்ட்டை பாஸ்டில் பயன்படுத்தவே கூடாது. we should not use must in the past. you can use it for the present and for the future. future பர்பஸிற்கும் ப்ரெசன்ட் பர்பஸிற்கும் மஸ்ட் பயன்படுத்தலாம். பாஸ்ட் சென்ஸில் மஸ்ட் பயன்படுத்தவே கூடாது. we must go now. we must go tomorrow என்று கூறலாம். we must go yesterday என்று கூறவே கூடாது. that is wrong. செய்யக்கூடாது என்றால் mustn't, must not. you must not tell lie. you must not steal. you must not get up late. லேட்டாக எந்திரிக்கக்கூடாது. you must not steal, திருடக்கூடாது. you must not tell lie, பொய் சொல்லக்கூடாது. என்று செய்யக்கூடாது என்று கூறுவதற்கு must notடும் போட்டுக்கொள்ளலாம். should not பயன்படுத்தி கொள்ளலாம். you should not tell lie. you should not steal. you should not get up late. anything you can use. you must keep a secret. you should not tell anyone. you must keep a secret, otherwise you must not tell anyone. சீக்ரெட்டை பத்திரமா வச்சுக்கோ, யாரிடமும் சொல்லக்கூடாது. ஐ ப்ராமிஸ் ஐ மஸ்ட் நாட் பி லேட். நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், நான் லேட்டாகவே வரமாட்டேன். ஐ மஸ்ட் நாட் பி லேட். more examples for must. you must take medicine regularly. மெடிசனை ரெகுலராக எடுத்துக்கொள்ள வேண்டும். you must look after your parents. பேரண்ட்ஸை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். we must love our country. நம்முடைய தேசத்தை நாம் அன்பாக நேசிக்க வேண்டும். you must go to the bank today. நீ இன்னைக்கு பேங்க்குக்கு போக வேண்டும். we must leave immediately. நாங்கள் உடனே கிளம்ப வேண்டும். you must work hard. நீ கடினமாக உழைக்க வேண்டும். you must not drive fast. நீ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ண கூடாது. இவையெல்லாம் must not இருக்கு. some examples. we must win this match by all means. எப்படியாவது நாம் இந்த மேட்சை வின் பண்ண வேண்டும். we must start to speak in English by all means. எப்படியாவது நாம் ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க வேண்டும். we must do exercise regularly. எக்ஸசைஸ் ரெகுலராக செய்ய வேண்டும். we must work hard to succeed. சக்சீட் ஆவதற்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டும். some examples for should. மஸ்ட் போடும் இடத்தில் ஷுட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஷுட் உள்ள இடத்தில் மஸ்ட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம். we should always help the poor. ஏழைகளுக்கு உதவ வேண்டும். he should be there by now. இந்த நேரத்தில் இப்பொழுது அவன் அங்கே இருக்க வேண்டும். you should meet me tomorrow. நாளைக்கு நீ என்னை மீட் பண்ண வேண்டும். he should attend the class tomorrow. அவன் நாளைக்கு கட்டாயம் கிளாஸ் அட்டென்ட் பண்ண வேண்டும். you should not talk in the temple. கோவிலில் பேசக்கூடாது. we should not play in the class. கிளாஸ் ரூமில் நாம் விளையாடக்கூடாது. then வேண்டுமா, செய்ய வேண்டுமா என்று கேட்கும் பொழுது should I write, நான் எழுத வேண்டுமா. should I read, நான் ரீட் பண்ண வேண்டுமா. should I arrange the things, நான் இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டுமா. should I meet the principal, நான் பிரின்சிபலை மீட் பண்ண வேண்டுமா. செய்ய வேண்டுமா என்று கேட்கும் பொழுது should I பயன்படுத்த வேண்டும். should I start to speak in English, நான் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க வேண்டுமா. yes
you should start to speak in English. Okay, I have given you very simplified sentences for usage of English. Especially, you can use it in spoken English as well as in written English. So, you can follow, you should practice, you must start to speak in English. Thank you for watching. Best wishes to all.